சென்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நீட் எதிர்ப்பு போராட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் நம்மளோட இணைந்திருக்கார். அவருடன் பேசுவோம். தற்போதைக்கு இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கான காரணம் எதுவும் அமைஞ்சிருக்கு? முதலாவதாக இந்த நீட்டு தேர்வில் நடந்த முறைகேடுகளை கண்டித்தும் இதற்கு பொறுப்பான அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் டெல்லியில் அமைதியான வழியில் அறவழியில் போராடிய மாணவர்களையும் இளையோரையும் பொதுமக்களையும் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தனது காவல்துறையும் தனது RSS சங் பரிவார கும்பல்களையும் கொண்டு அங்கு அடித்து நொறுக்கி தங்களது லட்டிகளிலே ஆணிகளை அடித்து காயப்படுத்தி இரத்தம் சொட்ட சொட்ட அவர்களை ஆடு மாடுகளை அடிப்பதை விட கேவலமான முறையில் தாக்கி அவர்களை தூக்கி வண்டிகளிலே கார்ப்பரேஷன் வண்டிகளை வீசியிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கின்ற போது எங்கள் நெஞ்சம் பதறுகிறது. ஆதலால் இதற்கு எதிராக முதலில் இதை கண்டிக்க வேண்டும் என்ற உணர்வோடும் போராடுகின்ற அந்த மாணவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அறவே கூடாது என்று கொள்கையை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டில் காவல்துறை ஆங்காங்கே அனுப்பி போராட வருகின்ற மாணவர்களை கைது செய்வதும் கல்லூரிகள் அத்துமீறி மாணவர்களை கைது செய்வதும் வகுப்பறையில் இருந்த மாணவர்களை முன்னெச்சரிக்கை என்கிற அடிப்படையில் கைது செய்வதும் தொடர்கின்ற காரணத்தினால் இந்த போராட்டம் பரவலாக ஆங்காங்கே நடைபெற வேண்டும் என்ற உணர்வோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாணவர் வழக்கறிஞர் இளையோர் அமைப்பினர் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நானும் அவர்களோடு கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். பொதுவாகவே நீட் எதிர்ப்பு இந்த மாதிரி விவகாரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாடு முன்மாதிரி. கடந்த காலத்தில் நம்ம நிறைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு முன்மாதிரியாக வட இந்தியாவும் குறிப்பாக டெல்லி இருக்கிற மாணவர்கள் போராட்டம் தீவிரமான விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த தீவிரம் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாமல் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அது கண்டிப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இங்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இளையோர்களுக்கு இதனுடைய பாதிப்பு இந்தியாவிலே அதிகமான மாணவர்கள் தங்கை அனிதா உள்ளிட்டவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். ஆனால் இந்த நீட்டினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறித்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் செல்வங்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதலும் விழிப்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய பெரும் விருப்பம். காரணம், அவர்கள் இந்த நீட்டுக்கான நுழைவுத் தேர்வுகளை பல்வேறு வசதியான குடும்பத்தினுடைய பிள்ளைகள் அந்த பயிற்சி கட்டணங்களை செலுத்தி அவர்கள் அதற்கு தயாராகி விடுகிறார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான மாணவர் செல்வங்கள் அந்த கட்டணங்களை செலுத்தி பயிற்சிக்கு போக முடியாமல் அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள், உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கு கூட 1-2 மாணவர்கள் வேண்டுமானால் இதிலே தேர்ச்சி பெற்று வரலாம், நான் மறுக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த விடயத்தில் இன்னும் இங்கு ஆண்ட கட்சிகளும் இங்கு இருக்கிற பிரதான இடதுசாரி இயக்கங்களும் இதற்கான ஒரு பரப்புரையை, இதற்கான ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கையை கொண்டு போய் மக்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில், மாணவரிடத்தில் சேர்க்கவில்லை. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கிற இடங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது. இந்த இடங்களை எல்லாம் இந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற்றார்கள் என்கிற தேர்வுத்தாள் மோசடியின் மூலமாக பணத்தை கொடுத்து அதில் வெற்றி பெற்றதாக கருதி நம்முடைய மாணவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த உயர்கல்வி இடங்களை பறித்துக் கொள்கிறார்கள். இதனுடைய அந்த சூட்சமும் வெளி உலகத்துக்கு வந்தால் நிச்சயமாக வட இந்தியாவை விட நம்முடைய மாணவர்களும் நம்முடைய இளைஞர்களும் மக்களும் வீதிக்கு வந்து இதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டால் வீரியமாக போராடுவார்கள். அந்த உண்மை தன்மையை வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் அதுதான் இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான போராட்டம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணமாக இடதுசாரி இயக்கங்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தற்போதைக்கு SFஐயும் டைஃபையும் வந்து பெரிய அளவில் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அந்த அமைப்போட பேரண்ட் பாடியாக இருக்கக்கூடிய CPM என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவல்துறை இதை தடுக்கிறாங்க, காவல்துறையை கண்டிக்கிறாங்க. ஆனால் காவல்துறை மந்திரியோ தமிழக வெற்றி கழகத்தையோ, ஏன்னா இந்த ஆட்சியே மைனாரிட்டி ஆட்சியாக இருக்குது, இவங்களோட சப்போர்ட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அமைப்புகள், அவங்களோட மாணவர் அமைப்புகள் போராட்டம் போது தடுக்கிறாங்க. பட் தலைமை அமைப்பு ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. அவங்க காவல்துறை மட்டும் கண்டிச்சுட்டு விஜய் அவர்களுக்கு எந்த விதமான கோரிக்கை வைக்காமல் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதான். அவர்களுடைய மாணவர் அமைப்புகளும் இளையோர் அமைப்புகளும் போராடுகிறார்கள். அவர்களை உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், சமூக வலைதளங்கூடாக நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அடித்து தரவென்று இழுக்கிறார்கள். பெண் பிள்ளைகளை மயிரை பிடித்து உடையை பிடித்து இழுக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்று SFI DIF போன்ற மாணவர்களை வகுப்பறைக்கு சென்று கைது செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தும் கூட அவர்கள் இப்படி அவர்களை மயில் இறகுகளால் வீசி
சில கருத்துக்களை சொல்வது போல் சொல்வது ஏற்புடையதல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. போர்க்கடமும் போராட்டம் குணம் கொண்ட அவர்கள் தங்கள் சொந்த அமைப்பின் மாணவர் இளையோர் பிரிவினரே இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதை பார்த்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்காமல் இருப்பது இது கூட்டணி தர்மம் என்கிற பெயரில் தப்பித்துக் கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருபோதும் அதை கம்யூனிஸ்டுகள் அனுமதிக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இங்கு இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுத்தால் அவர்களோடு சேர்ந்து நானே போராட்ட களத்திற்கு பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இங்கு இந்த களம் இன்னும் விரிவடையவில்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு சிபிஐ அலுவலகத்தில் நடைபெறுவது போல் இன்னொரு அரசியல் கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் இந்த மாணவர்கள் இங்கே எங்களுடைய அமைப்பு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் இது தமிழ்நாடு முழுவதும் விரிவடையும், பரவலாகும். இந்த போராட்டத்தின் வெற்றியை இலகுவாக அடைவதற்கு டெல்லியில் போராடுகின்ற மாணவர்களுக்கும் இளையோர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் போராடுகின்ற டைஃபி எஸ்ஐபி போன்ற மாணவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நீங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறது காரணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரியான போராட்டத்தை டெல்லியில் முன்னெடுக்கும் போது அதுக்கு ஆதரவாக லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். அவரை காவல்துறை கைது பண்ணாங்க. அதை கண்டித்து தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதே போராட்டத்தை இங்கே மாணவர்கள் முன்னெடுக்கும் போது அவர் அரசு பண்ணி உள்ள வைக்கிறாரு. இது அந்த போக்கு நீங்கள் முதல்வரோட அந்த முரண்பாடு எப்படி பார்க்குறீங்க? இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சைலண்டாக இருக்கிற அந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மிகவும் ஆபத்தானது. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் டெல்லியில் ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் தனது காவல்துறையின் மூலமாக தமிழக மாணவர்களை இளைஞர்களை கைது செய்கிறார். இதுதான் அரசியலில் பதவிக்கு வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் இளையோரிடத்தில் மாணவரிடத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு இன்னும் இருக்கிறது. கண்டிப்பாக தாவாக நீட்டை அனுமதிக்காது, நீட்டுக்கு எதிரானதுதான் எங்கள் அரசாக இருக்கும் என்று சொன்னார். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக அது வரக்கூடாது என்று அதை எதிர்த்து போராடுகின்ற மாணவர்களை தனது அதிகாரத்துக்கு உட்பட்ட காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்பவர் அடக்குவதும் ஒடுக்குவதும் ஏற்படுதல்ல. கூட்டணி தர்மம் என்பதற்காக இதை கண்டிக்க முன்வராமல் கடந்து செல்கின்றதும் டெல்லியிலே பங்கெடுத்து கொண்டு ஆதரவு தெரிவிப்பதும் ஏற்படுதல்ல. மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் தன்னுடைய அம்பேத்கர் திடலில் போராட்டத்தை இதுபோன்று முன்னெடுக்க வேண்டும். கூட்டணியில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் தலைமைகளும் இதுபோன்ற போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த முன்னெடுப்பினூடாக ஒட்டுமொத்த இந்திய நாடும் இந்த நீட்டுக்கு எதிராக போராடுகின்ற என்ற செய்தியை ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தினூடாக தந்து விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை தர வேண்டும். நாங்கள் கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் 2 கம்யூனிஸ்டுகளும் அண்ணன் வைகோ போன்றவர்களும் எப்படி புதிய கல்விக் கொள்கையை கடந்த கால அரசு நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தார்கள். அதுபோன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கடந்த காலத்தில் அறிவித்தார்கள். அதுபோன்று திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நீட்டு தேர்வை எனது அரசு விஜய் அரசு தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்த மாட்டோம் என்று அறிவிக்க முன்வர வேண்டும். அப்படி முன்வருவதற்கு அவர் தயாரா என்கிற கேள்வியை அவரை ஆதரித்து இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அரியணையில் அமர வைத்த அண்ணன் திருமா அவர்களும் 2 கம்யூனிஸ்டுகளும் தற்போது கூட்டணியில் இணைந்திருக்கிற அண்ணன் வைகோ போன்றவர்களும் இதற்கான விடையை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களினூடாக நான் வேண்டுகிறேன். என்னோட இறுதி கேள்வி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஊர் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடல் வாசிக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளும் அரசை பார்த்து இது ஒரு பிடல் மாடல் அரசு, பிடல் உதர மாடல் அரசு அப்படின்ற மாதிரி அதை நீரோ மாடல் மன்னன் அரசு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அவரோட விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய விமர்சனம் சரியான விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் எனக்கு இந்தியாவை பற்றி எண்ணி கொண்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாணவர்கள் போராட்ட களத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் கடுமையான தாக்குதலுக்கும் RSS சங் பரிவார கும்பல் போலீஸுடைய தாக்குதலுக்கு சிஆர்பியுடைய தாக்குதலுக்கு காயம்பட்டு இந்திய முழுக்க இருக்கிற டெல்லியில் இருக்கிற பல மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் திரு விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் என்கிற படத்தை பார்ப்பதற்கு நாட்டுடைய தலைமைச் செயலாளரும் IAS அதிகாரிகள் புடைசூழ முதலமைச்சர் சென்று பார்ப்பதும் அமைச்சர் பெருமக்கள் கண்ணீரோடு திரையரங்குகளை உட்கார்ந்து படத்தை பார்த்துவிட்டு எங்கள் தலைவனுடைய படம் சூப்பர் என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவதும் எல்லாம் ஏற்புடைய செயல் அல்ல. ஆக இதை கருத்தில் வைத்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன அந்த கூற்று சரியானதாகத்தான் நான் பார்க்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்பி இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற நடவடிக்கையாக என்னுடைய அரசே
பதவியை இழந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று அறிவிக்க அவர் தயாரா என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். காரணம், கடந்த கால திமுக அரசு நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள், ஒழிக்கவில்லை. எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், நான் ஒழித்து காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். இப்போது விஜய் அவர்கள் ஒழிப்பதற்கு தயாரா? அதற்காக தமிழ்நாட்டில் நாங்கள் நீட்டு தேர்வை நடத்த மாட்டோம். காரணம், தமிழ்நாடு அரசு தான் நடத்தணும். ஒன்றிய அரசு நேராக இங்கே ராணுவத்தை கொண்டு வந்து வச்சு இங்கே நீட்டை நடத்த முடியாது. ஆக அப்படி ஒரு முடிவை துணிந்து நடிகர் விஜய் எடுப்பாரா என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். நன்றி.